இப்போது வழக்கத்தில் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அது சாதாரண விஷயமே இல்லை. சுண்டைக்காய் எப்படி நமக்கு சிறந்த மருந்து ஆகிறது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் கட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இந்த ஜீரண மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மருந்தாக இந்த சுண்டைக்காய் விளங்குகின்றது. உண்ட உணவு முறையான செரிமானம் அடைய ஜீரண சுரப்பிகளை தூண்டப்பட்டு உணவு செரிமானிக்கப்பட்டு அந்த உணவில் ஏதேனும் நஞ்சுக்கள் இருந்தால் அந்த நஞ்சை நீக்கக்கூடிய மருந்தாகவும் இந்த சுண்டைக்காய் பயன்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் நுண் உயிரிகள் என்று சொல்லக்கூடிய கிருமிகள், குறிப்பாக வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்றுக்கள் நமது குடலிலே இருக்குமென்றால் பல்வேறு வகையான நுண் உயிரிகளினால் ஆனது தான் இந்த உடம்பு. அந்த பாக்டீரியா தான் நாம் உண்ட உணவை நொதிக்க செய்து செரிமானிக்க செய்கிறது. ஆனாலும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வகைகள், தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா வகைகள் என இருக்கின்றன. அந்த வகையிலே தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள், அவற்றை அழிக்கக்கூடிய ஆற்றல் சுண்டைக்காய்க்கு உண்டு. இந்த சுண்டைக்காய் தான் குடல் ஆரோக்கியத்தை, ஜீரண மண்டலத்தை மேம்படுத்தி நல்ல செரிமானத்தை கொடுக்கக்கூடிய முக்கிய பணியினை செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கொழுப்பு சத்தை நிர்வாகம் செய்வதிலும் இந்த சுண்டைக்காய் நல்ல மருந்தாக பயன்படுகிறது. அளவிலே சிறியதாக இருந்தாலும் அது தரக்கூடிய ஆரோக்கியமானது பெரியது. ஆகவே அந்த நாட்களிலே உப்பு கலந்த மோரிலே சுண்டை காயை ஊற வைத்து பிறகு காய வைத்து எண்ணெயிலே பொரித்த வற்றல் முறைகள் எல்லாம் தற்போது குறைந்து கொண்டே வந்தாலும் இன்றைக்கும் ஹைபிரிட் என்ற நிலைக்கு மாற்றப்பட இயலாத ஒரு காய்களிலே இயற்கையாக என்ன கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட சுண்டைக்காய் இன்றைக்கும் உழவர் சந்தை பகுதிகளிலே, கிராமங்களிலே, காய்கறி விற்பனை நிலையங்களிலே கிடைக்கின்றது. இந்த சுண்டைக்காய் நம்முடைய ஜீரண மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சிறந்த மருந்து என்று அதனை தெரிந்து எந்த வகையிலாவது இந்த சுண்டைக்காயை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய வகையிலே அதை நாம் உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தினால் நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய சிறந்த மருந்தாக இந்த சுண்டைக்காய் நிச்சயமாக இருக்கும்.